ஹலோ கைஸ். ஸோ பைத்தானில் நேற்று நம்ம வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு போட்ட வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் நம்ம டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னலாம் டேட்டா டைப்ஸ் பைத்தானில் இருக்குது, அதை நம்மளாம் எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போது நான் அவங்கக்கிட்ட 1லேருந்து 100 வரைக்கும் ஒரு டேட்டா கொடுக்குறேன். அப்போது இதெல்லாம் என்ன டைப்பில் இருக்குன்னு கேட்டால் நீங்களாம் நம்பர் டைப்பில் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா 1, 2, 3 எல்லாமே நம்பர்ஸ் தான். அதே மாதிரி Aலேருந்து Z வரைக்கும் ஒரு டேட்டா கொடுத்தேன்னா இதெல்லாம் ஆல்ஃபபெட்டிக் டைப்பில் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் தான். அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது அது என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத அதை செக் பண்ணணும். ஸோ அதுக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது. என்ன வேர்ட்ஸ் வந்து நியூமரிக், என்ன வேர்ட்ஸ் வந்து ஆல்ஃபபெட், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டீஜர் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் டைம்ஸில் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் இன்டீஜர் அப்படின்னா என்னென்னா நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். அதாவது இப்போ 1 இல்லைன்னா 1லேருந்து 100 வரைக்கும், இல்லைன்னா 1000, மில்லியன், ட்ரில்லியன், இந்த மாதிரி இருக்க எல்லா நம்பர்ஸுமே இன்ட்டு தான், பட் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். இப்போ நான் பைத்தான் இன்டர்பிரிட்டரில் போய் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன், a = 1ன்னு. வேரியபிள் டிக்ளரேஷன்லாம் நம்ம எப்படி பண்ணணுங்கிறது போன வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் அந்த வீடியோ முன்னாடி பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு புரியும். இல்லை நான் வந்துட்டு டேட்டா டைப்ஸ் புரிஞ்சுட்டே வேரியபிள்ஸ் கற்றுக்கிறேனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு வேரியபிள்ஸ் பாருங்கள். இப்போது நான் a = 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இதோட டேட்டா டைப் நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து நான் ஒரு சின்டாக்ஸ், அதாவது ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா print type of a. அதாவது வந்துட்டு a = 1. அப்போ வந்து அந்த ஏல நான் கொடுத்துருக்க அந்த 1ஓட வேல்யூட டைப் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா print type of a நான் கொடுக்கணும். அப்படி நான் கொடுத்தேன்னா அதோட டைப் என்னங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் ஆகும்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ அதோட கிளாஸ் என்னன்னா இன்ட்னா இன்டீஜர். ஸோ நம்பர்ஸில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு இன்டீஜர் தான். இதுவே வந்து நான் நம்பர்ஸில் கொடுக்காம வேர்ட்ஸில் கொடுத்தேன்னா அது என்ன டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ், இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்குற எந்த வேர்டாக இருந்தாலுமே அதை வந்து அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இன்டர்பிரிட்டரில் போய் a = ஹலோ அப்படின்னு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தனாலும் எனக்கு வந்து அதோட டேட்டா டைப் என்னன்னு நான் கேட்டேன்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகும். இதே டபுள் கோட்ஸில் கொடுத்து இதோட டேட்டா டைப் என்னன்னு நான் கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரிங்னு தான் பிரிண்ட் ஆகும். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வந்து அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதே டைம் நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாலும் அதை அப்படியே அதை எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை லெட்டர்ஸ் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலுமே இப்போ ஃப்ளோட்டில் இருக்க டெசிமல் பாயிண்டோட எதை கொடுத்தாலும் சரி அதை அப்படியே வந்து அது பிரிண்ட் பண்ணும். சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லாமல் எனக்கு டைப் மட்டும் நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்க, ஒரு வேர்டு கொடுத்தீங்கன்னா அதோட டைப் என்னங்கிறத அது சொல்லும். ஸ்ட்ரிங் டைப் அப்படிங்கிறது அது சொல்லும். இப்போது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங். அதாவது சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற எல்லா லெட்டர்ஸுமே ஸ்ட்ரிங். அதுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் தாங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்பர்ஸ் 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து இன்டீஜர்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃப்ளோட்னா என்ன? ஃப்ளோட்னா என்னன்னா வித் டெசிமல் பாயிண்ட். இப்போ ஒரு 3 நம்பர் இருக்குன்னா அந்த 3 நம்பருக்கு நடுவில் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சு அந்த நம்பரை நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதோட டேட்டா டைப் வந்து அது ஃப்ளோட்னு எடுத்துக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் a = 1.2 கெட் டைப் ஆஃப் a அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதோட டைப் வந்து கிளாஸ் ஃப்ளோட்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து இன்டீஜர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங், ஃப்ளோட்டோட ரெப்ரசன்டேஷன். இப்போ இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்டுனா என்ன, ஸ்ட்ரிங்னா என்னன்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது என்ன டேட்டா டைப்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது லிஸ்ட் டேட்டா டைப்னா என்னென்னா நான் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு 10 நம்பர் நான் கமா போட்டு கொடுத்தேன்னா அதோட டேட்டா டைப் வந்து அது லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து a = ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் 10, 20, 30, 40 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணி டைப் ஆஃப் a அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு கிளாஸ் லிஸ்ட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம கமா போட்டு கொடுக்குற எந்த வேல்யூவாக இருந்தாலுமே அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கமாவோட இருக்கிறனால அது வந்து லிஸ்ட்டுன்னு தான் எடுத்துக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் வெறும் கமா மட்டும் நீங்கள் போட்டு ஒரு டேட்டாஸை ஒரு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட டேட்டா டைப் அது என்னவா எடுத்துக்கும்னா டியூப்பிளாக எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் a = 10, 20, 30 பிரிண்ட் டைப் ஆஃப் a அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அது கிளாஸ் ட்ரிப்பிள்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸோட கொடுத்தா லிஸ்ட்டு, இல்லாமல் கொடுத்தா ட்ரிப்பிள். இப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயும் நான் கொடுக்கல, ப்ராக்கெட் இல்லாமையும் நான் கொடுக்கல, அப்போ அது வந்து லிஸ்ட்டும் கிடையாது ட்ரிப்பிளும் கிடையாது.
செட் பிராக்கெட்ஸ்குள்ளே நான் கமா போட்டு கொடுக்குறேன்னா அதோட டேட்டா டைப் வந்து செட்டுன்னு நம்மளோட இன்டர்பிரட்டர் எடுத்துக்கும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு செட் பிராக்கெட்குள்ளே 10, 20, 30 அப்படின்னு நான் வந்து செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன்னா அதோட டைப்பை நான் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அது வந்து எனக்கு கிளாஸ் செட்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா லிஸ்ட்டு, பிராக்கெட்டே இல்லாமல் கொடுத்தா ட்விப்பிள், அதுக்கப்புறம் செட் பிராக்கெட்டில் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து செட்டுன்னு அதை எடுத்துக்கும். இப்போ டிக்ஷனரினா என்ன? டிக்ஷனரியில எப்படி வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு கீவேர்டு இருக்கும், அந்த கீவேர்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ பென் அப்படின்னு நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் டிக்ஷனரி. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணும்போது அதோட டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி நம்மளோட இன்டர்பிரட்டர் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு பென் 10, அப்புறம் வந்து அதோட வேல்யூ வந்து ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 20 அந்த மாதிரி கொடுத்து நான் வந்து இதோட டேட்டா டைப் என்னன்னு கேட்டேன்னா அது வந்து டிக்ஷனரின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ இன்ட்டுனா வெறும் நம்பர்ஸ் இருக்கும் டெசிமல் பாயிண்ட் இல்லாமல், ஃப்ளோட்டுனா வித் டெசிமல் பாயிண்டோடு இருக்கும் நம்பர்ஸில். அதே மாதிரி ஸ்ட்ரிங்னா சிங்கிள் குவெட்ஸ் டபுள் குவெட்ஸ்குள்ளே கொடுக்குற நம்ம எந்த வேர்டாக இருந்தாலுமே அதை வந்து இது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் லிஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே கமா போட்டு கொடுக்கறது தான் அது லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கும். ட்விப்பிள் அப்படின்னா பிராக்கெட் இல்லாமல் நம்ம கமா போட்டு கொடுக்கறது தான் அது ட்விப்பிள்னு எடுத்துக்கும். அதே மாதிரி டிக்ஷனரினா ஒரு கீ இருக்கும், அந்த கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அதை நம்ம கொடுக்கறது தான் அது வந்து டிக்ஷனரின்னு எடுத்துக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எப்படி ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுக்கறது லிஸ்ட்டு, பிராக்கெட் இல்லாமல் கொடுக்கறது ட்விப்பிள்னு எடுத்துக்குதோ அந்த மாதிரி செட் பிராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்கறத வந்து அது செட்டுன்னு எடுத்துக்கும். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா டைப்ஸ். இப்போ நன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இப்போ நன் அப்படின்னதும் நம்ம என்ன நினைப்போம், ஜீரோவாக இருக்கோ இல்லை எரராக இருக்கோ அதுதான் அதோட டேட்டா டைப் வேல்யூவாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் பைத்தானை பொறுத்தளவுக்கு நன் அப்படின்னா வெறும் நன் தான், அது வந்து எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு டைப் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டேன்னா அது வந்து நன் டேட்டா டைப் தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ நன் அப்படின்னா நன் தான். இப்போ நம்ம வந்துட்டு பைத்தானில் இருக்க எல்லா டேட்டா டைப்ஸுமே பார்த்தாச்சு. இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் போய் உங்களோட இன்டர்பிரட்டர் பைத்தான் இன்டர்பிரட்டரில் இது எல்லாமே ஒர்க் பண்ணி பாருங்கள். வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கான டேட்டா டைப்பையும் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதே மாதிரி பைத்தான் சீரிஸ் கண்டிப்பாக நம்ம போட தான் போகிறோம். அதுக்கு அதை எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைத்தான் கற்றுக்கணுங்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பைத்தான பேசிக்லேருந்து என் கூடயே கற்றுக்க வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.